அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழி 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும், நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன், ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu இன் இணையதளத்திற்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெற உள்ளது. சிந்தனை உரை வழங்குவதற்காக நம்முடன் பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். சிந்தனையின் தலைப்பு சொர்க்கம் நரகம் என்ற தலைப்பில் சிந்தனை தர உள்ளார்கள். அனைவரும் அமர்ந்து கேட்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு சொர்க்கம் நரகம். இந்த வார்த்தைகளை நாம் சிறு வயதிலிருந்தே கேட்டுட்டு இருப்போம். சொர்க்க வாழ்க்கை வேணுமா, நரக வாழ்க்கை வேணுமா அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதத்துல, அதாவது மார்கழி மாதத்துல ஒரு குறிப்பிட்ட மரபுல சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது. இது நம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அது என்ன சொர்க்கம், அது என்ன நரகம்? நமக்கு சொர்க்கம் அப்படின்னா எப்படி டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க? அது 2 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அதாவது நாம் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது, நல்ல எண்ணங்களை நமக்கு எண்ணும் பொழுது சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். அந்த இடம் எப்படி கிடைக்கும்? நம்முடைய காலத்திற்கு பின், அதாவது நம்முடைய இறப்பிற்கு பின்னாக நாம் சொர்க்கத்தில் இருப்போம். அந்த சொர்க்கம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நாம் தவறான செயல்கள் செய்யும் பொழுது அதற்கு இறப்புக்கு பிறகு நாம் எல்லாரும் நரகத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்கள்ல இது பத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதே கேள்விய மகானிடம் கேட்டிருக்கிறார்கள். மகான் சொர்க்கம் நரகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது மகானோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சிந்தனையில் உயராத காலத்தில் மக்களை அச்சமூட்டி அச்சப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிறது நரகமாகவும், ஆசை காட்டி நாம் நலமாக இருப்பதற்கு ஆசை காட்டும் பொழுது அதில் கிடைக்கும் செயல் நரகமாக சித்தரிக்கிறாங்க. ஆனால் நாம் எல்லோரும் இன்னைக்கு அறிவு நிலையில உயர்ந்து இருக்கிறோம். நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு தெரிந்திருது. இந்த அறிவு வளர்ச்சி மனிதன் பெறாத போது என்ன நடந்தாங்க? உடல் அளவுல கட்டுப்பட்டு இருந்தாங்க. அந்த உடல் அளவுல மனித மனமானது கட்டுப்பட்டு இருக்கும். நர அகம், அதாவது நம் அகமானது அந்த உடல்ல கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்படி கட்டுப்பட்டு இருக்க மனிதனுக்கு எதன் மீதெல்லாம் ஆசை இருந்தது, பற்று இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பொருள் மீது, புகழ் மீது, அதிகாரத்தின் மீது ரொம்ப பற்று இருந்தது. இந்த நர அகத்துல அவர் என்ன நினைச்சார்னா, இந்த உடல் மட்டுமே நான் அப்படின்னு நம்புனாங்க. சோ இந்த உடலுக்கு என்ன தேவை? அது இமோஷனல் பே ஆஃப் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உணர்ச்சிக்கு இது செய்தால் நான் ரொம்ப நல்லா இருப்பேன். இது என் வாழ்க்கையில நடந்தா நான் நல்லா இருப்பேன். இது மூலமா எனக்கு ஒரு பேர், புகழ் கிடைத்தா நான் நன்றாக இருப்பேன். அப்படின்னு ஒரு மனநிலையில இருந்தாங்க.
இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தொழிலதிர்வல் தேர் தேர் திருவிழா அப்படின்ற நிகழ்வுல பார்க்கும்பொழுது, ஒரு 5 நாள், 10 நாள் அந்த திருவிழா நடக்கும்போது, தொழிலதிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கோவில்ல அந்த திருவிழா நடப்பதற்கு தன்னால் ஆன்ற அந்த உதவிகளை செய்வாங்க. இதுல ஒரு 5 விதமான கேட்டகரி வச்சுக்குவோம். முதல் ஒரு நபர் குடுக்குறாரு. அவர் எந்த மனநிலையில குடுக்குறாருன்னா, இந்த தேர் திருவிழா மூலமாக இங்கு வர மக்கள் அனைவரும் நல்ல வசதிகள அனுபவித்துட்டு நிறைவான ஆசீர்வாதங்கள போணும் அப்படின்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த உதவி செய்றார். இன்னொரு நபர் என்ன பண்றாரு, இது செய்வதன் மூலமாக இது பின்னாடி வரக்கூடிய என்னோட சந்ததிகளுக்கெல்லாம் இந்த பேர் இருக்கும். உங்க தாத்தா செஞ்சாங்க, உங்க அப்பா செஞ்சாங்க. அந்த புகழ் எனக்கு தேவை அப்படின்ற எண்ணத்துல குடுக்குறாங்க. இன்னொரு ஒரு தொழிலதிபர் எப்படி குடுக்குறாரு, இது செய்றது மூலமா என்னுடைய தொழில் இன்னும் விருத்தி அடையும். அது மூலமா நான் பல இடங்கள்ல என்னோட தொழில பண்ணலாம் அப்படின்னு கொடுங்க. இன்னொரு நபர் என்ன செய்றாரு அப்படின்னா, இந்த நான் இந்த தேர் திருவிழாக்கு என்னோட உதவி செய்வது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வரும் நண்பர்கள், எனக்கு இருக்கின்ற அந்த உறவுகள் எல்லாம் இன்னும் என்ன ஒரு படி அதிகமாக மதிப்பார்கள் அப்படின்னு சொல்றார். 5வதாக ஒரு நபர் செய்றார். இது செய்யணும் அப்படின்றது என்னுடைய மன ஆசை மட்டுமே. எந்தவித எதிர்பார்ப்பு நிஷ்காமிய கர்மமாக நான் இத செய்ய போறேன் அப்படி செய்றேன். இந்த 5 பேரும் அந்த தேர் திருவிழாக்கு உதவிகள் செய்து முடிந்து வரும்போதும், காலத்தால் என்ன பண்ணும், அவர்கள் அவர்கள் செய்த செயலுக்கேற்ப பலனை அனுபவிப்பாங்க. இது இயற்கையோட நியதி. அப்படித்தானே? எல்லோருக்கும் வேறு வேறு விதமான பலன் கிடைக்கும். அந்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுதான் நம் செய்யும் செயலுடைய பலன் தான் சொர்க்கமாகவோ, நரகமாகவோ நமக்கு வருது. இந்த 5வதா எந்த எதிர்பார்ப்பும் நிஷ்காமியமாக செய்தார்கள். அவருக்குண்டான பலன் ரொம்ப சீக்கிரமான ஒரு அற்புதமான பலனை அடைந்ததாக வரலாறு கூறுகிறது. இப்போ உயிரில் அறிவு பெற்றுவிட்டது. அந்த அறிவு நிலையில என்ன புரியுது? இந்த சுவர் அகமாக இருக்கும். என் மனதிற்குள்ளாக இருக்கும் அந்த உயிர், அது நன்மையே எனக்கு செய்யும். அந்த அறிவு நிலையில என்ன உயர்த்தும் அந்த தருணம் தான் என்னுடைய சொர்க்கம் என்று அந்த 5வது நபருக்கு இது பற்றி தெளிவாக புரிகிறது. நம் மகான் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சொர்க்கம், நரகத்துக்கு என்ன டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பாடல் மூலமா தெரிந்துக்கலாம். "உருவம் வரைக்கும் குறுகி நின்று உணர்ச்சி நிலையே நர அகமுமாம். எல்லை கட்டிய நிலையில் வாழும் அந்த நிலை நரகம். அருவமெனும் பேரண்டம் அறிந்த நிலை சுவர் அகமாம்." இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது, மனே நிறைவானது, எங்கும் நிறைந்திருக்கும். அந்த பேர் ஆற்றலே அதன் ஒரு சிறு உருவமாக, ஒரு மினியேச்சராக நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு வரும் நேரம் ஸ்வர்க்கமாம். விண்ணென்ற அணுவறிந்தோன் விண்வானாம் ஆராய்ந்து விண்கடந்த வான் அறிந்த விவேகியே வானவனாம். விவேகி அப்படின்னு இந்த இடத்துல மகான் யாரை குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அறிவில் உயர்ந்தவர்கள். யாரெல்லாம் அறிவில் உயர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இறைவன் தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்களோ, அந்த உணர்வு வருது. அவர்களுக்கெல்லாம் தினம் தினம் வாழ்க்கை சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்தோட பார்வையில் நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா, நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள். இந்த 3ஓட பிரதிபலிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையாக கருதப்படுகிறது. இந்த வாழ்க்கையில முதல்ல எண்ணம் எடுத்துக்குவேன். இந்த எண்ணத்துல என்ன தொடங்குகிறது? நாம் எதை விதைக்கிறோமோ, அதையே அறுவடை செய்கிறோம். ஒரு நெல் தான் போடுறோம். ஆனா, எவ்வளவோ அந்த நெல்லா நமக்கு திருப்பி கிடைக்கிறது. ஸோ, ஒரு சின்ன எண்ணம் தான் போடுறோம். அந்த எண்ணத்தையே நாம் அறுவடை செய்கிறோம். சொல்லை பொறுத்தவரை நாம் என்ன புரிகிறோம்? இந்த இந்த ஆற்றல், இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு பலவிதமான உணர்வுகளை கொடுக்கிறது. இந்த உணர்வ நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே கண்கள்லாம் அப்படி ஒரு சந்தோஷமான செய்திய நம்ம கேட்கும்போது, நமக்கு கண்ணெல்லாம் அப்படி பிரைட் ஆயிடும். காது நல்லா ஷார்ப்பா கேட்போம். நம்ம கைகள்லாம் அப்படி துருதுருன்னு வரும். அத கேட்கும்போது ஒரு சந்தோஷத்துல நம்ம செய்றோம். இது இந்த நிலை என்ன நிலை? ஒரு மகிழ்ச்சியான சொர்க்கமான நிலை. ஒருவேளை ஒரு விரும்பத்தகாத, வேண்டத்தகாத செய்திய நம்ம இந்த காதுல கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? காதுகளை மூடிக்கொள்கிறோம். இது எனக்கு வேண்டாம். இது கேட்பதன் மூலமாக எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு தொலைக்காட்சி தான் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். அதுல ஒரு வித்தியாசமான நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சீன பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ண மூடிக்கிறோம். இல்ல இந்த வார்த்தை எனக்கு தேவையில்ல. இது மூலமா பிரச்சனைகள்
பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நம்ம வந்து நான் வாயே திறக்கக்கூடாதுன்னு சொல்லும். இத ரெப்ரசன்ட் பண்றதுனால தான் காந்தி அவர்கள் நமக்கு அந்த 3 விதமான அந்த குரங்கு பொம்மைகளை நம்ம நம்ம பல இடங்கள்ல நம்ம இத பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த உணர்வு, இந்த பிரபஞ்சம் உணர்வு மூலமா நம்மள ரீச் பண்ணும்போது, எல்லா விதமான உணர்வுகளுக்கும் ஒரு செயலும், அத புரிய வைக்கிறதுக்கான அந்த நம்ம புலன்கள் மூலமாகவும் ஆக்ஷனையும் நம்ம குடுக்கிறது. இந்த என்ன ஆக்ஷன் நம்ம என்ன உணர்வுகள குடுக்குறோமோ, அதுதான் நமக்கு ஆக்ஷனா வெளிவருது. அதுதான் நம் செயலா வெளிவருதுன்னு சொல்றாங்க. இப்போ நாம எல்லோருக்கும் தெரியும் ஜென் தத்துவம் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஒரு ஞானி தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற ராஜா வந்து அந்த ஞானிய பார்க்க போயிருக்கிறாங்க. ஞானியோட வேலை என்ன தவம் பண்ணிட்டே இருப்பாங்க. நேரம் காலம் பார்க்காம அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ராஜா வந்து ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் கோவம் வந்துடுச்சாம். நான் வந்து இந்த நாட்டுக்கே ராஜா, நான் பார்க்க வந்திருக்கேன். இவரு இஷ்டமா தவம் பண்ணிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் கழித்து அந்த ஞானி வந்து கண் திறந்து அந்த ராஜாவ பார்க்குறாரு. ஸோ அவருடைய உருவ அமைப்பு, அந்த ராஜாக்குன்னே உண்டான ஒரு ஒரு தேஜஸ் இருக்கிறத பார்த்து, அவர பார்த்து அமைதியா சிரிக்கிறாரு. இந்த ராஜா வந்து கேட்கிறாரு, "நான் நாட்டுக்கே ராஜாவா இருக்கிறேன். நான் வந்து நீங்க ஏன் கண் திறக்கல?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்பவும் அவர் சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. "நான் கேட்டுட்டே இருக்கேன். நீங்க பதில் சொல்லலையே! நான் கேள்வி கேட்க தானே உங்கட்ட வந்திருக்கிறேன்" அப்படி "என்ன உங்களுடைய கேள்வி என்ன?" அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாரும் வாழ்ற காலத்துல நல்லா வாழ்ந்தோம்னா, நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம். தவறா வாழ்ந்தோம்னா நரகத்துக்கு போவோம்ன்னு சொல்றாங்க. நான் சரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அத பத்தி நான் கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க அத தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்டிருக்கிறார் அந்த ஞானி. திருப்பியும் அந்த ராஜாவுக்கு கோவம் வந்துருது. நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணதே உங்கட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தான். அந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லாம என்னையவே நீங்க கொஸ்டின் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு, அந்த வாள் எடுத்து அந்த ஞானிய வெட்ட போயிடுறாங்க. அப்போ அந்த ஞானி சொல்றாங்க, "நீங்கள் இப்பொழுது நரகத்தில் வாழ்கிறீர்கள் என்று நினைக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ! நம்ம நரகம்ல ஏதோ நெனச்சுட்டு இருந்தோம். இத என்ன நரகம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு ஞானி கண் மூலமா அவரோட ஆற்றல பரப்பிட்டே இருந்திருக்காங்க. அவரு சாந்தமாறாரு அந்த ராஜா. அந்த வாள தூக்கி உள்ள வச்சுட்டு, அமைதியா அந்த ஞானிய பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த ஞானி சொல்றாரு, "நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள். அ சொர்க்கம் வேறு, நரகம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாரோ தவறான வார்த்தைகள சொல்லிட்டு இருக்காங்க. சொர்க்கமும், நரகமும் ஒண்ணுதான். நீங்க வாழ்ற இந்த 10 நிமிஷத்திலேயே உங்களால டிஃபரண்ட் பண்ண முடியுது. இது சொர்க்கமான என்னோட மனநிலை அமைதியாக இருந்தா இது சொர்க்கம். நான் கோவமான தருணம் வந்து இது வந்து நரகம். இத எப்படி சரி செஞ்சு நான் வாழ முடியும் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்றாரு, "இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய மனம். அந்த மனத்தில் தோன்றும் அந்த எண்ணம். அந்த எண்ணத்த நீங்க சரி பண்ணிட்டா போதும். உங்களால் எல்லாவற்றையுமே சரி பண்ண முடியும்." இதே தான் நம் மகான் சொல்கிறார்கள். அகத்தாய்வு பயிற்சியில எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் நமக்கு குடுக்கும் பொழுது, நம்மால் குறைந்தபட்சம் எண்ணத்தை மட்டும் சரி செய்து விட்டால் போதும். நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் அது வந்து சொர்க்கமாக இருக்கும். இந்த டைம்ல அந்த மகாராஜா உடல திருப்பியும் கேட்கிறார். "ஒருவேள நான் வந்து உங்கள வெட்டியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு சொன்னேன். "நீங்கள் என்னை வெட்டியிருந்தா என்னோட உயிர் போயிருக்கும். அதுதான் இயற்கை. ஆனால் அந்த உயிர் போனப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஒரு கில்ட் இருக்கும்ல, ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. அந்த குற்ற உணர்ச்சியில நீங்க இருக்கும் பொழுது, உங்கள சுத்தி இருக்கிறவர்கள் உங்களுக்கு ஆறுதல் குடுப்பாங்க. இல்ல இந்த ஞானிக்கு வந்து இப்படிதான் உயிர் போணும்னு இருக்கு. அதுக்கு நீங்க கருவியா தான் இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஆறுதல் குடுப்பாங்க. கொஞ்ச நாளடைவுல உங்கள தேத்துவாங்க. ஏன்னா நீங்க மகாராஜா. நீங்க தவறே செய்தாலும் சரி பண்ணும். உங்கள தேத்துவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மகாராஜா, இதெல்லாம் தவறுன்னு உணர்ந்து உங்களுக்கு எப்பொழுது மாறுதல் கிடைக்கிறதோ, அப்பொழுதுதான் நீங்கள் வந்து உண்மையான அந்த சொர்க்கத்தின் வாசல் படியை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய செயல்ல வந்து விழிப்புணர்வு மிக மிக முக்கியம். நீங்க ஒரு செயல் செய்யும் பொழுது உணர்ச்சி பூர்வமா செய்யாம, நீங்க வந்து அறிவுபூர்வமா செயல்படும் பொழுது, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த செயல்தான் சொர்க்கமே தவிர, சொர்க்கம், நரகம் என்று தனியாக இருப்பதில்லை. அப்படி சொல்றான். செயல்ல நீங்க மாற்றம் கொண்டு வர முடியலன்னா, அந்த விளைவுகள மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. நாம் எல்லோருக்கும் இந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். முயற்சி செய்துட்டே இருக்கிறோம். ஆனா, அதனோட பலன்கள் வந்து மாறவே மாட்டேங்குதே. நாம் எதிர்பார்த்த அந்த பலன்கள் மாறவே இல்ல அப்டின்னா, செயல்களில் ஏதோ ஒரு திருத்தம் தேவை. அந்த திருத்தத்த நம்ம செஞ்சுட்டோம் அப்டின்னா, அதன் மூலமா வர பலன் வந்து
நம்ம விரும்பிய அந்த மாற்றத்தை நம்மால் ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வாழும் வாழ்க்கை வந்து 2 முறை அப்படின்னு கன்ஃபூஷியஸ் சொல்றார். இப்பொழுது நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை சரியாகவோ, மாற்றத்துக்குரியதாகவோ இருக்கும். அதை நாம் மாற்றி செயல் திருத்தம் செய்யும் பொழுது, அந்த எண்ணம் உயர்வு பெறும் பொழுது, அந்த வாழ்க்கை வந்து 2 மடங்காக, ரெட்டிப்பாக, சந்தோஷமாக வாழ்வதை தவிர்க்க முடியாது. திருக்குறள் என்ன சொல்கிறது? சொர்க்கத்த பத்தி வள்ளுவம் என்ன கூறுகிறதுன்னு, "நல்லாதெனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று." சொர்க்கம் இல்லை அப்படின்னா கூட, ஈதல் அப்படின்ற ஒரு பண்பு வந்து நாம் எப்பொழுதும் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஈதல் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. என்ன விஷயம்? இந்த உயிர் ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்குது. இந்த உயிர்ன்றத எப்படி வந்து செல்ல சுத்தி கட்டமைப்பு இருக்கிறதோ, அதுபோல இந்த உயிரை சுத்தி ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பு என்னன்னா, நம்முடைய உடல் இருக்கிறது. அந்த உடலுக்கு உள்ளாக ஒரு மனம் இருக்கிறது. இந்த உடலையும், மனதையும் நாம் பேணி காக்கும் பொழுதுதான், நம்முடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக இருக்கும். அந்த சொர்க்கமான வாழ்க்கையை நாம் அடைந்த பின்பு என்ன பண்ணும்? ஈதலை தொடங்க வேண்டும். த கிங்டம் ஆஃப் ஹெவன் வித்தின் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டில சொல்லுவாங்க. பரலோகத்தின் சாம்ராஜ்யம் உன்னுள்ளே இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். நமக்குள்ளாக இருக்கும் அந்த இறைவனை, அந்த இறைவன் நமக்குள்ளாக என்னவாக இருக்கிறாங்க? அறிவாக இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து, அந்த செயல். அதன் பின் நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் சொர்க்கத்தின் வாசல் படியில் நாம் அழைத்துக் கொண்டிருக்கும். இதுவரை சொர்க்கம் ஏதோ ஒரு விஷயம், நரகம் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது நிலை மாறி, தன்னிலை விளக்கம் பெற்ற பின்பு ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் சொர்க்கமாக மாறுகிறோம். இந்த மாறுன அந்த தருணம் என்ன ஆகுதுன்னா, நாம் அன்பும் கருணையுமாக வாழ முயல்வோம். ஏன் அன்பும் கருணையுமாக வாழ்றோம்னா, மகான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, மனிதனாக பிறந்து தன்னிலை விளக்கத்துல பார்க்கிற எல்லா விஷயங்களும், பார்க்கிற எல்லா ஜீவராசிகளும், எல்லா பொருட்களும் இறைநிலையோட தன்மைதான் அப்படின்று உணரும் தருணம், நாம் அன்பும் கருணையுமாகவே மாறிவிடுகிறோம். செல்ஃப் எம்பவர்மெண்ட் இஸ் த ஒன்லி கோல் அப்படின்றாங்க. நாம வந்து நம்மளை சரி செய்து பக்குவப்படுத்தி தவம் செய்து, தவத்தில் நம் மன அலைச்சூழல் வந்து படிப்படியாக செய்யும் பொழுது, செயல் விளைவு தத்துவம், வேதாத்திரியத்தோட உச்சக்கட்ட தத்துவம், செயல் விளைவு தத்துவம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கான பலன் தவிர்க்கவே முடியாது. அப்பொழுது முடிந்தவரை நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணம் வந்த பிறகு என்னது? நான் இதை அடைந்து விட்டேன். என்னோட சிந்தனையில் வந்து நான் வெற்றி பெற்று இதை அடைந்தேன். அது மட்டும் போதுமா? இந்த சிந்தனை ஆற்றலை கொண்டு நான் மட்டும் இதை அனுபவித்தால் போதாலும், என்னை சுற்றி உள்ளவர்களும் இதே நிலையை அடைவதற்கு நம்மாலான உதவியை செய்வோம். வாழ்க்கையில பல தருணங்கள் சூழ்நிலையால 90% நம் வாழ்க்கை வந்து சூழ்நிலையா நிர்ணயிக்கப்படுகிறது. டெய்லி எக்சர்சைஸ் பண்ணும், டெய்லி மெடிடேஷன் பண்ணும், டெய்லி தவம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் பல நேரங்களில் நமக்கு இது முடிவதில்லை. நம்ம இந்த எண்ணத்தை மனசுல போட 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 நாம் செஞ்சுட்டே இருப்போம். ஆனா நம்மளோட குடும்ப சூழ்நிலை மட்டும் ஏன் மாறுவதே இல்லை? பல தருணங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அந்த தருணங்கள் நமக்கு நிறைய வலிகள் இருக்கும். எதிர்பாராத இழப்புகள் இருக்கும். அந்த இழப்புகளிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாம ஒரு சூழல் இருக்கும்போது, அந்த நிமிடத்தில் அதை முழுமையாக அந்த நிமிடம் கண்டிப்பாக அது நரகமாக தான் உணர முடியும். இழப்புகளிலிருந்து வெளிவருவது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த நிமிடத்தில் அந்த நரகத்திலே வாழாமல் வேதாத்திரியத்தோட துணை கொண்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பயிற்சிகளை தெரிந்து கொண்டு, விளக்கங்களை அறிந்து கொண்டு, நாம் அதிலிருந்து படிப்படியாக வர வேண்டும். சுற்றி இருந்து நமக்கு ஆறுதல் கூறுவதற்கு 1000 பேர் இருப்பாங்க. தேறுதல் கூடுவதற்கு 2000 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு மாறுதல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அனைத்தும் இயற்கை நியதிப்படியே நடக்கிறது. அப்படின்ற அந்த இயற்கையோட பொக்கிஷமான அந்த மாறுதலை நம்மால் தவிர்க்க முடியாது அப்படின்னு எந்த தருணத்துல நாம் உணர்கிறோமோ, யாரோ ஒருவர் கூடி நாம் தேற்றிய தேறி வந்த நிலை மாறி நமக்கு நாமாகவே மாறிடும். சொர்க்கத்திற்கு அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நரகத்திற்கு
சன்மானம் தேவை அப்படிம்பாங்க. நம்மளோட இயற்கை எப்படி இருக்குன்னா, எதுவுமே ஃப்ரீயா குடுத்தா நம்ம வாங்க மாட்டோம். அப்படிதானே? மகான்லாம் வளர்ற காலத்துல எல்லாருக்கும் இந்த பயிற்சிகள இலவசமா குடுப்பாங்களாம். அப்போ எல்லாரையும் தேடி தேடி வந்து கத்துக்கங்க, கத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு பெரிய கொடுக்குது. ஒரு ஆன்லைன்ல குடுக்குதுன்னு சொல்லும்போது, இதே கல்விய குடுக்கும்போது ரொம்ப அதிகப்படியான வசூல் இருக்கிற இடத்துல வந்து மக்கள் வந்து போவாங்க. எப்போதுமே அந்த இலவச அனுமதிக்கு வந்து கொஞ்சம் மக்களோட ஈர்ப்பு வந்து கம்மியா இருக்குது. ஆனால், நாம் எல்லோரும் இந்த சொர்க்கத்திற்கான இந்த அனுமதி இலவசமாக கிடைத்த இந்த அனுமதியை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்முடைய உடலையும், மனதையும், உயிரையும் சமநிலையில் வைப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படும் அந்த மாற்றத்தை முழுவதுமாக ஏத்து, இந்த வேதாத்திய கல்வியை முழுவதுமாக கற்று, பயிற்சிகள் பெற்று, அறிவு பெற்ற நான் பெற்றுட்டேன். நான் சொர்க்கத்துல வாழ்ந்துறேன். இந்த ஜர்னி எனக்கு ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னு பார்த்தா, அறிவு என்பது புதையல் பெட்டகம். புதையலா தான் இருக்குது. ஆனால் பயிற்சியே அதன் திறவுகோல் அப்படின்னு ஜேம்ஸ் கேமரூன் சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பயிற்சிகளை நாம் என்ன பண்ணணும்னா, மற்றவர்களுக்கும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த சொர்க்கத்தோட வாசல நான் திறந்து உள்ள போயிட்டேன். எல்லோருக்கும் இந்த சொர்க்க வாசல் திறக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதேசில அதுதானே பண்ணுவாங்க. சொர்க்க வாசல் திறக்கும். மக்கள் எல்லாரும் நல்லா புஷ் பண்ணி போய் சாமிய கும்பிடுவாங்க. இந்த சொர்க்கத்தோட வாசல் ஒவ்வொருவரிடம் மனதில் தான் இருக்க வேண்டும். அப்படின்ற ஒரு எண்ணத்த நாம் எடுத்து கொண்டுட்டு செல்லும் பொழுதும், சொர்க்கமும், நரகமும் வேறு வேறல்ல. நரகத்தை விட்டு ஒதுங்கி நாம் வாழ வேண்டுமானால், நாம் சொர்க்கத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். அந்த சொர்க்கத்துக்குள்ளாக செல்வதற்கு எங்களிடம் வேதாத்திரியம் இருக்கிறது. இந்த வேதாத்திரியத்தை நான் கற்பது மட்டுமல்லாமல், அனைவருக்கும் கற்று கொடுப்பது என்னுடைய வாழ்வில் மிக பெரிய பாக்கியமாக, இந்த பொக்கிஷத்தை அனைவருக்கும் கொடுப்பேன் என்று இந்த சங்கல்பத்துடன் நாம் செயல்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை தினம், தினம், தினம் சொர்க்கமாக இருக்கும். நெறைய பேருக்கு கேள்விகள் வரும். இதெல்லாம் பிராக்டிகலா எவ்வளவு முடியுமா? ஏன்னா மனமானது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. இது எப்படி முடியும்? அப்படின்றதுக்கு தான் மகான் நமக்கு தவத்தை 2 முறை கொடுத்திருக்கிறார்கள். உடற்பயிற்சி 1 முறை செய்கிறோம். காயக்கல்பம் 2 முறை தவம் மட்டும் கொஞ்சம் 20 நிமிடம், 20 நிமிடம் பிரிச்சு செய்யும் பொழுது, காலையில் ஒரு மனநிலையில் இருந்தால் கூட, மாலையில் அந்த இடைப்பட்ட நேரத்தில நமக்கு பல பிரச்சனைகள், தடங்கல்கள் வரும் பொழுது, திருப்பியும் அத செல்ஃப் டியூன் பண்ணி, செல்ஃப் டியூன் பண்ணி, செல்ஃப் டியூன் பண்ணி நம்ம இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது என்னாகும்? நாளடைவில இது ஒரே நாள்ல பாசிபிளா அப்படின்னு கேட்டேன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா செய்ய, 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 செய்ய ஒரு 6 மாதம், 1 வருடம் செய்யும் பொழுது, எந்த விதமான கடினமான சூழ்நிலையும் நம்மால் கடந்து வர முடியும். அந்த சொர்க்கத்தோட வாசல்ல நாம் எப்பொழுதுமே ஒரு பாதுகாவலராக இருக்க முடியும் என்று கூறுகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வலியை வலிமையாக மாற்றுவோம். நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக அருமையான சிந்தனைங்கம்மா. எப்படி சொர்க்கம், நரகம் வந்து நம்ம மகான் கொடுத்த உதாரணத்த அழகாக எடுத்து சொன்னீங்க. அந்த தொழிலதிபர் தேர் திருவிழால ஒவ்வொருவரும் அவங்க அவங்க செயல் எப்படி அவங்களுக்கு பலன கொடுக்குதுன்னு அருமையா சொன்னீங்க. பிரபஞ்சத்தின் பார்வையில நம் எண்ணம், சொல், செயல் அத பற்றி இந்த 3ம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வையும் கொடுக்குதுன்னு எடுத்து சொன்னீங்க. அந்த ராஜா ஞானியின் கதை, அதுல எப்படி விழிப்புணர்வு இருக்கணும்னு சொல்லிட்டு, அது அருமையா இருந்ததுங்கம்மா. மனதில் தோன்றும் எண்ணத்தை சரி செய்தாலே போதும், நம் வாழும் வாழ்க்கையே சொர்க்கமாகிவிடும். அழகா சொன்னீங்க. வாழும் வாழ்க்கையே 2 முறை உள்ளது அப்படின்னு சொன்னீங்க. ஈதல் என்ற ஒன்று செய்தாலே போதும், அத வைத்துக்கொண்டு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும் இறைவனையே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால நம்ம எல்லா உயிர்களோடையும் எப்படி வாழ்ந்து அவங்களோட ஒவ்வொருவர் மனதிலும் அன்பும் கருணையுமாக வாழ முடியும்னு சொல்லி சொன்னீங்க. சொர்க்கம் என்பது வேற ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு மனதிலயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மிக அழகாக எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொருவரும் எப்படி தினமும் பயிற்சிகள நம்ம தொடர்ந்து செய்தாலுமே கூட வேதாத்திரியத்த உணர்ந்து நடக்கிறப்போ எல்லாருக்குமே அது சொர்க்கமாக மாறும்னு சொல்லி, அது அழகா சொல்லி முடிச்சீங்கம்மா. அம்மாவை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம்.
பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இனி தினசரி அறிவிப்புகள். தினசரி நிகழ்வுகளின் அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 மணிக்கு தவம். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதனை பார்த்துக் கொண்டு அனைவரும் உடற்பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம். மாலை 6:30 மணிக்கு தவம். மாலை 7 மணிக்கு சிந்தனை. மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வுகள் நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறுவோம். உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வினை மனமகிழ்வோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.